ஆண்டவருடைய நாமத்தை உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த இந்த அடிமைக்கு தேவன் தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக, சிலாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆன்லைன் வழியாக இந்த செய்திகளை கேட்கிற பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு நற்கிரியைகள். நற்கிரியைகள் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படிக்கு நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நற்கிரியை என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த வசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது பாருங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், பி கேர்ஃபுல் என்று பைபிள் சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு தீத்து என்கிற ஊழியனுக்கு பவுல் சொல்லுகிறார், நீ இவைகளை குறித்து திட்டமா என்ன செய்? போதி. நீ போதிக்கலனா ஜனங்களுக்கு அது தெரியாது, அதை போதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவைகளே, இவைகள்னு சொல்லலை, இவைகளே. இந்த லே வந்துச்சுன்னா அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு அர்த்தம். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமுமானவைகள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த நற்கிரியைகள் என்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பைபிள்ல இப்ப நற்கிரியைன்னு சொல்றோம், ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான சில கிரியை இருக்கு. வசனங்களை சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 17:11 சொல்லுது துர்க்கிரியை. நீங்க வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. துர்க்கிரியை அப்படின்னு ஒரு இருக்கு. கொலோசியர் 1:21, 2 யோவான் 11ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களில் துர்க்கிரியை என்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அதே போல சங்கீதம் 14:1 பார்த்தீங்கன்னா அருவருப்பு கிரியை என்று வருது. சோத்திரிக்கிறோம், அருவருப்பான கிரியைகள். 106வது சங்கீதம் 39ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா அசுத்த கிரியை அப்படின்னு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். பிரசங்கி 8:14 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனின் கிரியை என்று நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 1:16 நீங்க பார்த்தீங்கன்னா பொல்லாப்பான கிரியை என்று நீங்கள் கவனிக்கலாம். ஏசாயா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவ கண்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிற கிரியை என்ற ஒரு கிரியை வருகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். எசேக்கியேல் 16:30 நீங்க வாசிச்சீங்கன்னா வேசியின் கிரியை என்ற ஒரு கிரியை வருகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சோத்திரிக்கிறோம் அக்கிரம கிரியை என்ற ஒரு கிரியை நீங்கள் பார்க்கலாம். அக்கிரம கிரியை என்று பார்க்கலாம். 3 யோவான் அதிலே 10வது வசனத்தை நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா பொல்லாத வார்த்தையை அலப்பி செய்து வருகிற கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத கிரியைகள். இந்த கிரியைகளை தகர்த்து ஒரு தேவ பிள்ளை என்ன கிரியை செய்கிறவளா இருக்கணும்னா நற்கிரியைகளை செய்கிறவளா இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கிறவங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, தேவனை தன் தகப்பனாய் கொண்டிருக்கிறவங்க, தேவனை தன் குல தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவர்கள் செய்கிற கிரியை எப்படிப்பட்ட கிரியையாக இருக்க வேண்டும்? சோதரன் நற்கிரியாக இருக்க வேண்டும்
என்றால் பைபிள் சொல்லுகிறது இந்த நற்கிரியை செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அந்த நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி அதை கட்டாயம் செய்தி ஆகணும். செஞ்சா பரவாயில்ல, செஞ்சா ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், செய்யலைன்னா ஒன்றும் நாட் பேட் அப்படிலாம் இல்லை. நற்கிரிகளை சபையார் செய்தே ஆக வேண்டும். இதில் ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை. நாய் ஜாக்கிரதை எழுதி வச்சிருப்பான். என்ன அர்த்தம்? கேட்ட தாண்டி உள்ள வந்துடாத, ஸ்ட்ரிக்டான ஆர்டர்னு அர்த்தம். ஜாக்கிரதை, டேஞ்சர் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு அர்த்தம். அதுபோல வசனம் ஒன்றை சொல்லி ஜாக்கிரதை என்று சொன்னால் அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நற்கிரிகளை நாம் செய்யுகிறவர்களாக இருக்கும்போதுதான் அதுதான் நமக்கு நன்மையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீத்து புஸ்தகத்தை நீங்கள் நல்லா போய் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த நற்கிரிகள் என்ற வார்த்தை ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல திரும்ப திரும்ப வருது. தீத்து 2:14 பாருங்க. அதில் பைபிள் சொல்லுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் ஏன் சிலுவையில் அவ்வளோ பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா நம்ம யாரா மாறணுமா? பைபிள் சொல்லுது, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாறும்படிக்கே இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு சிலுவையில் ஏன் மரித்தார் என்பதற்கு இங்கே ஒரு வசன விளக்கம் சொல்லுகிறது. நற்கிரியை செய்ய நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நாம் வேறு உலகத்துக்கு அடுத்தவைகளில் பக்தி வைராக்கியம் பாராட்டியிருக்கலாம், உலகத்துக்கு அடுத்தவையில் வைராக்கியம் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு எதற்காக சிலுவையில் மரித்தார் என்றால் நற்கிரியை செய்கிறதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. தீத்து 2:7 வசனத்தை நீங்க பாருங்க. சோத்திருக்கிற தீத்து 2:7, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. இந்த வேர்டை கவனிங்க. சோத்திரம். மற்றவங்க யாரோ அதை பற்றி நீ அக்கறை கொள்ளாத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ தான் காவலாளி. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியா என்ன செய்? காண்பி. எல்லாருக்கும் உன்னை அப்படி எக்ஸாம்பிளா காட்டு. இந்த பிரதர் நற்கிரியைகளை செய்கிற பிரதர், இந்த சிஸ்டர் நற்கிரியைகளை செய்கிற சிஸ்டர் என்று எல்லாருக்கும் நீ ஒரு ரோல் மாடலாக இரு, மாதிரியாயிரு. நற்கிரியை செய்கிறதுல நீ எல்லாருக்கும் ஒரு மாடலாயிரு, உதாரணமாயிரு, மாதிரியாயிரு, பேட்டனாக இரு. உன்னை பார்த்து அவர்கள் அதை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும்படி நீ மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்கிறதில் எப்படி இரு? மாதிரியாயிரு. பெற்றோரே, உன் பிள்ளைகளுக்கு நீ அதில் மாதிரியாயிரு. ஒரு ஊழியக்கார ஒரு விசுவாசிக்கு மாதிரியா இருக்கணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு மாதிரியா இருக்கணும். நம்மை பார்த்து ஒரு இடரும்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நற்கிரிகளிலே நாம் யாரா இருக்க வேண்டும்? மாதிரியா இருக்கணும். தீத்து 3 அதனுடைய 14 வசனத்தை பாருங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமா இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும் அப்படின்னு இருக்கு. அப்போ நற்கிரியைகளுக்கு நீ மாதிரியா மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்ய பழகு. நற்கிரி என்பது பிரசங்கம் பண்றோம், நான் உங்களுக்கு கேட்ட உடனே அது வராது. அதில் நீங்கள் பழக்கப்பட வேண்டும். பழக 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 அது உங்கள் வழக்கமாக மாறும். நற்கிரிகளை செய்ய பழக வேண்டும். அதை பழக்கப்படுத்து. ஏதேதோ பழக்கத்தை கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத பழக்கங்களை வைத்திருக்கிறோம். தேவையற்ற பழக்கங்களை தள்ளிவிட்டு நற்கிரிகள் செய்கிறதில் பழகுவோம். அல்லேலூயா. நம்முடையவர்கள் கனியற்றவர்களாயிராதபடி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை ஆராதிக்கிற நாம் கனியற்றவர்களாயிராதபடி குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகு என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப நற்கிரிகளை செய்ய இயேசு ஒப்பு கொடுத்தார். நம்ம நற்கிரியை செய்யறதுல பக்தி வைராக்கியமா இருக்கணும். அப்புறம் நற்கிரியை செய்யறதுல மாதிரியா இருக்கணும். நற்கிரியை செய்யறதுல பழகணும். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி உங்களுக்குள் ஒரு ஏவுதல் உண்டாகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே நான் நற்கிரியை செய்யும்படி என்னை ஒவ்வொரு நாளும் ஏவுவீராக. ஆண்டவரே நீங்க ஏவனா தான்ப்பா, சில நேரத்தை புத்தியில விளங்க மாட்டேங்குதுப்பா, அறியாம செஞ்சிடறேன்ப்பா, தப்பா பண்ணிடுறேன்ப்பா. ஆண்டவரே நான் ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணாலும், நான் ஒரு வேளை ராங் ஸ்டெப் எடுத்து வச்சாலும், ஆவியானவரே என்னை விடாதீங்க, எனக்குள் இருந்து ஒரு ஏவுதலை உண்டாக்குங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஒரு ஆவியானவருடைய மூவிங் நமக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் உங்களை அப்படி மூவ் பண்ணணும். The Holy Spirit மூவிங் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களை அவர் ஏவணும். நோ, இதை செய்யக்கூடாது, நற்கிரியைகளை செய்யும்படி ஏவு. இப்படி பேசாத. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும். சில நேரம் அன்புக்கு, சில நேரம் சிலரை மன்னியாது இருக்கிறோம். சிலர் மேல நமக்கு கசப்பு இருக்கு, சிலர் மேல வைராக்கி இருக்கு. சில நேரம் வேணும்னு நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சபையார், இதெல்லாம் சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி தான் இல்லை. அப்படிப்பட்ட காரியமா இருக்கக்கூடாது. குரோதம், வைராக்கியம் அதெல்லாம் நம்முடைய மாடலா இருக்கக்கூடாது. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஹல்லேலூயா. சபை கூடுதலை வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய கடவோம்? புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது இந்த பேட்டர்ன் நமக்கு இருக்கணும். சோத்திரம். என்னுடைய அன்பை காண்பித்து இன்னொருவரும் நற்கிரியை செய்யும்படி என் வாழ்க்கை அவருக்கு ஒரு ஏவுதலாக இருக்கணும். ஐயோ இவங்க இந்த சிஸ்டர் இப்படி பண்ணுறாங்களே, இந்த பிரதர் இப்படி பண்ணுறாங்களே, அதுக்கு தான் நம்ம சபையா ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் ஒரு சபை ஐக்கியத்தை வச்சிருக்கிறாரு. நீ சபைக்கு வரதை நிறுத்திட்டனா நீ நற்கிரிகளுக்கும் அன்புக்கும் உண்டால் என்ன செய்யும்? ஒரு ஏவுதல் உண்டாகாது. வசனம் கேட்க கேட்க தானே ஆவியானவர் ஏதாவது ஏவுவார், ஏதாவது உணர்த்துவார். நீ சபைக்கு வராம போயிட்டா நீ நற்கிரியைகளை செய்கிற ஒரு ஆளா உன்னால் இருக்க முடியாது. சபை ஒரு போதகனுடைய கண்டுபிடிப்பல்ல, சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வீடா இருக்கிறது. சபை அவர்தான் கட்டியிருக்கிறார். சபைக்கு தலை அவர்தான் இருக்கிறார். அவர்தான் சபைக்குரியவராக இருக்கிறார். அவர்தான் சபையும் தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சபை கூடி வருதலை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை விட்டுவிடக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு. அப்ப நற்கிரியை செய்கிறதுல நீங்க தகுதியான ஆளா சபையில் இருக்கணும். அதுக்கு தான் இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளை படிச்சு 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 இந்த வேத வசனம் உங்களை என்னவா மாற்றணும்னா நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக நீங்க மாறணும். சும்மா பைபிளை நானும் படிக்கிறேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனா, எதில? வேதத்தில் தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி. பாருங்க, நற்கிரியை செய்யறதுல பக்தி வைராக்கியமா இருக்கணும், நற்கிரியை செய்யறதுல மாதிரியா இருக்கணும், நற்கிரியை செய்யறதுல பழகணும், நற்கிரியை செய்ய நமக்குள் ஒரு ஏவுதல் உண்டாகணும். சோதர நற்கிரியை செய்யறதுல நாம் யாரா இருக்கணும்? தகுதி உள்ளவர்களா இருக்கணும். அதுல நாம் மாறக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:10 சொல்லுது, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம்.
வசனத்தை பாருங்க. சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. ஆவிக்குரிய கனிகள்னு சொல்றோம், ஆனா இங்க என்ன கனி வருதுங்க? சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவில் அது ஒரு கனிதான். அதில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது, அவருக்கு பாத்திரராய் நடப்பது. அல்லேலூயா. இதெல்லாம் சகலவித நற்கிரிகளில் இவைகளெல்லாம் ஒரு சிலது. சோத்திருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவு, அவைகளில் விருத்தி அடைவது, கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது, அவருக்கு பாத்திரராய் இருப்பது, அவருடைய சத்தியத்திலே நடப்பது. இப்படிப்பட்ட நற்கிரிகளிலே நான் விரிவடைய வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சோத்திரிக்கிறோம். இதே பிலிப்பியர் 1வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுற காலத்துல நமக்குள்ள விசுவாசத்தை மட்டும் துவக்கல, எதை துவக்கி இருக்கிறாருங்க? நற்கிரியை. பாருங்க, ரட்சிக்கப்படாத, ஆண்டவர் இரத்தத்தால கழுவப்படாத எவனாலும் நற்கிரியை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இயேசுவின் பிள்ளைகள், அதாவது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் அந்த நாளில் உங்களில் ஒன்றை துவக்குகிறார், நற்கிரியை செய்யும்படி. அப்படிப்பட்ட எண்ணத்தையும் மனதையும் நமக்குள்ள துவக்குகிறார். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நாம் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு போனோம். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதுபோல நற்கிரியைகளை அவர் நம்மிலே துவக்கினார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்தோம்? மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்கிற வேற ஒரு ஆளா இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன ஆளா மாறிட்டோம்? துர்க்கிரியை, பொல்லாப்பான கிரியை, அக்கிரம கிரியை, அசுத்த கிரியைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நமக்குள்ள என்ன கிரியை தொடங்கி இருக்கிறார்? நற்கிரியைகளை செய்யும்படி தொடங்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எபேசியர் 2வது அதிகாரம், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சோத்திரிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பி லிசன் த வேர்ட். அதாவது என் தாய் தகப்பனுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன். பொதுவான சிருஷ்டிப்பு ஒன்று இருக்கு இந்த உலகத்தில். நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தேன், தோத்திரம். ஆனால் ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னை ஆண்டவர் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த கிரியேஷன்? என்னை சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன? இப்போ நம்ம ஒரு வசனம் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என் துதியை சொல்வதற்காக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்றார். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நற்கிரிகளை செய்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை கர்த்தர் வேறு விதமாக சிருஷ்டித்தார். பொதுவான ஒரு சிருஷ்டிப்பு வேற. ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராய், என் ஜென்ம பாவங்களை, கர்ம பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது என்னை இன்னொரு முறை எனக்குள்ள என்னை சிருஷ்டிக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி கர்த்தர் சிருஷ்டித்த வானமும் பூமியும் ஒழுங்கின்மையான போது அதை மறுபடியும் ரினியூ பண்ணார் இல்லையா? அதை சரிப்படுத்தினார் அல்லவா? அதுபோல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பாவங்களால் கெட்டு போன உலகத்தில் பிசாசின் கையில் இருந்த பொழுது கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மளை மறுபடியும் சிருஷ்டிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எப்படி சிருஷ்டித்தார்? நற்கிரிகளை செய்யும்படிக்கு. சத்தியம் புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லுங்க. சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. நற்கிரிகளை செய்கிறதற்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே
சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நம்புறவங்க சத்தமாமேன், சத்தம் அல்லேலூயா. நற்கிரிகளை செய்கிறதற்கு கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப நம்மை குறித்து நீ யார் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இதான் என்னுடைய என்ன ஆண்டவர் சிருஷ்டித்ததின் இன்டென்ஷன், அதான் நோக்கம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய மேடாக இருக்கிறேன். ஐ ஆம் a ஜீசஸ் மேட், இந்தியன் மேட், சைனா மேட், ஜப்பான் மேடுன்னு சொல்றாங்களே, நாம் எல்லாம் இயேசுவின் மேடுகள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதுக்கு பேரிங்கர்னு ஒரு ஸ்பீக்கர் பேர் வச்சிருக்கான். அது காரணம், இந்த ஸ்பீக்கரை டிசைன் பண்ணவனுடைய பேர் பேரிங்கர். அவன் பேர் அதில் போட்டான். முத காரை சோத்திரம் டிசைன் பண்ணவர் இந்த ஃபோர்டுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். அவருடைய பேர் ஃபோர்டு. ஆகவே அவர் செய்த அந்த மாடலுக்கு என்ன பேர் வச்சுட்டாருங்க? ஃபோர்டுன்னு வச்சுட்டார். அந்த கார் இந்த அழகாக இருக்கணும், இவ்வளவு சோத்திரிக்கிறோம் சொஃபஸ்டிக்காக அது இருக்கணும் அப்படின்னு அந்த காரை அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். அதுபோல் என்ன சோத்திரிக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா மேடு கிடையாது, நான் தோத்திரேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய செய்கையா இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நான் பேசுற மைக்கு பேர் ஷுவர் மைக்கு. இந்த மைக்கு ஏன் ஷுவர்னு வச்சிருக்கிறாங்கன்னா, இதை டிசைன் பண்ணவன் பேர் ஷுவர். ஆகவே அவன் பேர் அதற்கு என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. இந்த மைக் இப்படி இருக்கணும், அது நல்ல வாய்ஸாக வெளியே வரணும், அவுட்புட் கொடுக்கணும், அது இவ்வளோ தெளிவாக இருக்கணும். அவன் ஏதோ ஒன்று டிசைன் பண்ணியிருப்பான், அவன் காப்பிரைட் எடுத்திருப்பான், பேட்டர்ன் எடுத்திருப்பான், அவன் பேரை போட்டான். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மேலே இயேசுவின் பிள்ளைகள்னு பேரை போட்டிருக்காரு. இவர்களாம் யாரு? இவர்கள் நற்கிரியை செய்யும்படிக்கு என்னால் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய செய்கையா இருக்கிறார்கள். ஆமென்னு சொல்லுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிறைய வசனங்களை, இது பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால சோதரிக்கிறேன், நீங்கள் விளங்கி கொள்வதற்காக. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது சோதர 2 தெசலோனிக்கேயர் சோதரிக்கிறோம் 2வது அதிகாரம் 17 சொல்லுது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ நற்கிரியை செய்கிறது நம்ம ஸ்திரமா இருக்கணும். சும்மா ஒரு நேரம் நற்கிரியை செய்கிறது, ஒரு நேரம் விட்டுட்டா பாட ஜபமாவது வெங்காயமாவது, பைபிளாவது வெங்காயமாவது, சர்ச்சாவது அதுவாகுது, போய் சர்ச்சுக்கு போய் இன்னத்தை பார்த்தேன்னு நிறைய நேரம் அப் அண்ட் டவுன் ஆயிடுறோம். ஒரு நேரம் அப்பில் இருக்கிறோம், ஒரு காகம் டவுன். காகம் போகிறதும் வருகிறதுமாய், போகிறதும் வருகிறதுமாய். நிறைய விசுவாசி அப்படித்தான், ஒரு நேரம் பேழைக்கு வருது, அப்புறம் பேழையை விட்டு போயிடுது, அப்புறம் பேழைக்கு வருது, அப்புறம் பேழையை விட்டு போகிறது. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. உற்சாகமாக வந்து நிற்பாங்க. ஏதோ எங்க சர்ச்சில் 1008 பிரச்சனை வரதாங்க செய்யும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு 1ன்னா எனக்கு 9, உங்களுக்கு 9ன்னா எனக்கு 18, உங்களுக்கு 18ன்னா எனக்கு 32, உங்களுக்கு 50ன்னா எனக்கு 100. தோத்திரம் அல்லேலூயா. அநேகன ஆக்கினை அடைவோம் என்பதில் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ரொம்ப கஷ்டமான ஊழியங்க தோத்திரம். ஒரே ஆளுக்கே எப்படி சொல்லின்னு இருக்கிறது தோத்திரம். சுவிசேஷகருக்கு அந்த பிரச்சனை இல்லை சோத்திரம். அவர் மண்ணை அடித்து தள்ளிக்கிட்டு ஊர் ஊராக போவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்கள் முகரையே நான் பார்க்க, என் முகரையே நீங்கள் பார்க்க, எனக்கு உங்களை புளித்து போக, உங்களுக்கு என்னை புளித்து போக, எவனா வேறு வெளியால் யாராவது வருவாங்களா? சில சொல்லலாம், பாஸ்டர் நீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்க, வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட மாட்டீங்க போல அப்படின்னா அது என்னை புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது நானாக எடுத்துக்க வேண்டியது தான் தோத்திரம். சிலதெல்லாம் எப்படி தைரியமாக என்கிட்ட சொல்லும் தோத்திரம், எங்கள் பாஸ்டர் கழுவி ஊற்றுவான் என்ன, ஏதாவது என்ன போனால், ஏன்னா அங்கே நான் இல்லை, என்ன வேணாலும் ஊற்றுவான் தோத்திரம். அவர் யாருமே விட மாட்டாருங்க, அவர் தான் ஒரு ஆளை உள்ள விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் சொல்லுவான் தோத்திரம் அல்லேலூயா. என்னென்ன சொன்னாங்களோ அப்படி சொன்னவங்க எத்தனை பேர் இங்கே உட்காந்துக்கிறீங்களோ நமக்கு தெரியாது. இப்போது சர்ச்சு ஊழியம் என்பது அப்படி தான். அதே நேரத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொன்னால் பாஸ்டருக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதிகமாக பிரசங்கம் பண்ணால் அறுக்கிறாரு, கம்மியாக பிரசங்கம் பண்ணால் சரக்கு இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் காணிக்கப்பட்டி போட்டுச்சு, இன்றைக்கு வசனங்கள் குறைவாக இருந்ததே ஏன் அப்படின்னு போடுது. தோத்திரம் அல்லேலூயா. காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட சொன்னால் புகார் பெட்டியாது. அப்புறம் ஒருத்தவங்க போட்டாங்க, எனக்கு மேலே இருக்கிற ஃபேன் ஏன் ஓடவில்லை, அதை சரி செய்யவும் அப்படின்னு காணிக்கை பெட்டியில். ஏன் அதை கேட்கறது கூட உனக்கு நாதி இல்லையா? சோத்திரம் அல்லேலூயா. தோத்திரிக்கிறோம். இன்னொருத்தர் அப்படி எழுதி போட்டார், பிரசங்கம் இன்றைக்கு ரொம்ப நீட்டி விட்டீர்கள், குறைத்து கொள்ளவும் அப்படின்னு. பாஸ்டர் இப்படிலாம் எழுதி போட்டாங்களா? ஐயோ, இதை தெரிஞ்ச நான் எத்தனையோ எழுதி போட்டிருப்பேனே அப்படின்னு சொன்னீங்களோ? தோத்திரம். அந்த எழுதுகிற விரலை அதோடு நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக அப்படிப்பட்ட புகார்கள் அதிலே இல்லை. சோத்திரிக்கிறோம் அல்லேலூயா. சாத்திரம் தோத்திரம். அதனால் சபை என்பது சாதாரண காரியம் அல்ல. எத்தனையோ பார்க்கிறோம், கடந்து வருகிறோம். ஆனால் அந்த நல்ல விசுவாசிகளுக்கும் சோத்திரிக்கிறோம் கோபப்படாமல் அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தகுதிப்பட வேண்டும். அல்லேலூயா. கோபப்படக்கூடாது. அந்த அவனும் வந்து உட்காந்து மாதிரியும் வந்து உட்காந்து இருக்கிறான் பாரு. ஐயா, நான் அவங்கள சொல்லலை, சோத்திரம், உட்காந்து இருக்கிறான் பாருன்னு நினச்சி நான் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது. மனதார மன்னித்து, சரி அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே, என்கிட்ட குறை இருந்தால் நான் அதை யோசிப்பேன். சும்மா கண்மூடித்தனமாக இல்லை, ஆனால் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க தப்பாக விளங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நானே என்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நான் மனதார மன்னித்து அப்புறம் பைபிள் படித்தா தான் எனக்கு என்ன விளங்கும். என்னோட ஆண்டவர் பேசுவார். நான் கசப்பையும் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு, விசுவாசிகள் மேலே வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இங்கே பீடத்தில் நின்னா நான் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஆனால் தான் பாஸ்டராகி நான் கழுவனை மீனில் நழுவன மீனாகவும் கண்டும் காணாமலும் பார்த்தும் பேச சில நேரம் என்னை கழுவி ஊற்றுவீங்க. பாஸ்டர் எதுவும் கண்டுக்க மாட்டாரம்மான்னு போய் கண்டுக்குன்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறும். அப்புறம் ஊழியம் செய்கிறதுல ஒரு இடரல் அதனால் வந்துடும். அதனால் மேக்சிமம் அதை அப்படியே கடந்து போக பார்ப்பேன். அப்புறம் தவிர்க்க முடியாமல் அப்படி வந்துச்சுன்னா அப்புறம் அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தும். ஆகவே ஒரு குடும்பம் நடத்துகிறோம், நீங்கள் 5 பேர் இருக்கான், 5 கோணமாக இருக்குது. இதை செஞ்சால் 4 பேருக்கு பிடிக்கல, 4 பேருக்கு செஞ்சால் இவன் ஒருத்தவனுக்கு பிடிக்கல. எவ்வளவு குழம்புறோம். தோத்துறோம். அப்படியானால் இவ்வளோ பெரிய ஐக்கியத்தை வச்சு நடத்துறது சாதாரண காரியம் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நற்கிரிகளை செய்யுகிறதுல நாம் இடறவே கூடாது, பின் வாங்கவே கூடாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்று பாட்டு பாடுவதல்ல, என்ன வந்தாலும் நற்கிரிகளில் செய்கிறதில் ஸ்திரமாக கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் கொஞ்சம் கூட நம்ம ஃபெட்டப் ஆகக்கூடாது. கர்த்தருக்காக முன்னேறி எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் பரலோகத்தில் இருப்போம். நம்ம எல்லாரும் யாரும் பூர்ணர் இல்லை, பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. அவனை பார்க்குறான், இவனை பார்க்குறான், அவன் இவனை வச்சுன்னு இருக்கிறான், இவன் அவனை வச்சுன்னு இருக்கிறான். இதை பாஸ்டர் கண்டுக்கிறாரா கண்டுக்க மாட்டேன்றாரா? தோத்தரிக்கிறோம். நான் சபை நடத்துறதா இல்லை இதெல்லாம் கண்டுன்னு இருக்கிறதா? என்ன அது? கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் உக்கரானத்தோடு பேசும்போது நீ பிடிச்சிட்டு வாழணும். அவருடைய பரிசுத்தத்துக்கு அவர்கள் தான் காவலாளி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் போயிட்டு உட்காந்துட்டு உடனே உங்க அப்பா இருக்கிற காலத்தில் அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அவர் தான் சீக்கிரமா 35 வயசுல போயிட்டாரு. அந்த காலத்தில் வருவார், பேசிக்கிடுவார், சமாதானப்படுத்திட்டு தான் போவார். தோத்திரம் அல்லேலூயா. அந்த பிஸ்னஸில் நம்பிட்டு ஆகாது. தோத்திரம். இன்னைக்கு மட்டும் அவர் இருந்திருந்தா நான் அதை கேட்டிருப்பேன். தோத்திரம். அதல்ல, செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது. ஆத்மாவே நீங்களே உங்களையே நான் பலப்படுத்துறது ஏன் வேலை இல்லை. நீங்கள் அநேகரை பலப்படுத்துகிறவர்களாக, நீங்கள் அநேகரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, நீங்கள் அநேகரை விசாரிக்கிறவர்களாக, நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்களாக, நீங்கள் இன்னொருவருக்கு மாதிரியா இருக்கணும். அச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னுமா உங்களுக்கு வந்து இல்லைப்பா பிரதர், ஒன்று கோச்சிக்காதீங்க பிரதர், கொஞ்சம் பொறுத்துக்கணும் பிரதர், நீங்கள் ஒன்றும் கோவப்பட்டுறாதீங்க பிரதர், சோத்தரிக்கிறோம் குறைங்க பிரதர் அப்படின்னு அம்மா இதுதான் தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிள் சொல்லுது, குழந்தையாக இருந்தபோது குழந்தைகளைப் போல பேசினேன், குழந்தைகளைப் போல சிந்தித்தேன்,
குழந்தைகளைப் போலவே நடந்து கொண்டேன். புருஷனான போதோ குழந்தைத்தனங்களுக்கு எல்லாம் விலக்கி விட்டேன். ஹல்லேலூயா. சின்ன சின்ன மைனர் பிரச்சனை நம்ம தூக்கி கடாசிட்டு எதுக்காக கர்த்தர் பிடிச்சாரோ அந்த பிடியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ ஸ்திரமாக இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிறதுல எப்படி இருக்கணும்? ஸ்திரமாக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. 9 மணிக்கு தான் முடிப்பேன் தோத்திரம். அந்த அம்மாவுக்கு பஸ் இதில் அவங்களுடைய உண்மை நிலை எனக்கு தெரியும். அதனால் நான் சைலண்டாக இருக்கிறேன். சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் யாருன்னா ஏந்திங்கன்னா நான் இடையில மறித்து பேசுவோம். சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரையும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அறிந்திருக்கிறேன். தோத்திரம். சரி, புரிஞ்சா சரி தான். சோத்திரம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். சோத்தரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அவருடைய 8வது வசனம் இப்படி சொல்லுது: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளில் பெருகிறவர்களாயிருக்கணும். டே பை டே நற்கிரியை செய்யறத நீங்க என்ன செய்யணும்? பெருகணும். டு பி எக்ஸ்பேண்ட். பெருகணும், குறையக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஜெபிக்கிறதுல, கொடுக்கறதுல, ஊழியம் செய்யறதுல, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யறதுல, சபைக்கு நேரத்தோடு வருகிறதுல எல்லாமே நற்கிரியை தான். அதெல்லாம் அதில் குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடாது, பெருகிக்கிட்டே இருக்கணும். டிக்ரீஸ் இல்லை, இன்க்ரீஸ். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு 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 நாள் நாம் பெருகுகிறவர்களாக கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்யறதுல பெருகணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவன் மகிமைப்படும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். கொஞ்சம் கவனிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். சில நேரம் ரட்சிக்கப்பட்டவனை யார் குற்றப்படுத்துறான்? நீ இயேசு பிள்ளைன்னு சொல்ற, இப்படி அசிங்கமா பேசுறீங்க. சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, துன்மார்க்கமா நடக்கிறீங்க. சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, நீங்க அக்கிரமமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதை விட ஒரு கேவலம் எதுவும் இல்லை. ஒரு விசுவாசியை கண்டிக்கலாங்க. ஒரு புறஜாதியா என்ன பார்த்து அக்கிரம செய்றீங்களேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் குடும்பமா வண்டியில போயிட்டு இருந்தாராம், பஸ்ஸில். அவர் என்ன பண்றாரு, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, குழந்தை தான், அது உட்காந்துட்டு போகுது. அப்போ இன்னொருத்தவங்க ஒரு குழந்தைய தூக்கின்னு வந்தாங்களாம். ஒரு வீட்டுக்காரும் ஒரு மனைவி ஒரு ஸ்டாப்பில் ஏறுறாங்க, எல்லாம் நெருக்கமாக இருக்கு. அப்போது அந்த பாஸ்டரை பார்த்து, அவர் வெள்ளை சட்டை வெள்ளை பேட்டெலாம் போடல, சாதாரணமாக சிவிலில் போகிறாரு, அவர் பாஸ்டர் ஆனால் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்க அந்த குழந்தைய நீங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு எனக்கு உட்காரது கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, எங்க குழந்தை நினைக்காதீங்க, இதுக்கு நான் முழு டிக்கெட் போட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், உட்கார வச்சிருக்கேன், அவனும் சுகமாக வரணும்னு உட்கார வச்சிருக்கிறேன்னு சொல்லி முடிக்கலையாம். அந்த அம்மா கேட்குதான், ஏசு இதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரா உங்களுக்கு? எப்படி ஏசு உங்களுக்கு இதை தான்? அவ்வளோதான். அந்த பாஸ்டர் சொல்றாரு, அசிங்கன்னா அசிங்கம், அவமானம்னா அவமானம், வேதனைன்னா வேதனை. தோத்திரம். அந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போடலை, ஆனால் நான் கிறிஸ்தவனு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது எனக்கு முதல்ல தெரில. இந்த அம்மா சொன்னது செவிட்டிலே விட்ட மாதிரி இருக்குது. இது ஒரு உதாரணம். ஆனால்
எத்தனை பேர் நம்மளை கழுவி ஊத்துறான்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் தெருவில் உங்களை குறித்த சாட்சி என்ன? உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உங்கள் சாட்சி என்ன? ஒரு புறஜாதி அவங்கள பார்த்து அப்படி சொல்கிறானா? சொல்கிறபடி நடக்கிறோமா? என்னடா நீ சர்ச்சைக்கு போகிறன்ற, இயேசுநாதருடைய பிள்ளைன்ற, நீ போய் கண்ணாட்சிக்கு நாங்கள் நிற்கிற, நீ அந்த பையன் கூட அப்படி சுற்றின்னு இருக்கிற, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அந்த அல்லேலூயா சர்ச்சைக்கு தானே போகிறீங்க, ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படி என்று புறஜாதியான் உங்களிடத்தில் சொல்லும் விஷயத்தில் அப்படின்னு இருக்குது. கவனிங்க, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசு விஷயத்தில். நான் சொல்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிற உங்களை சொல்கிறேன், ஒரு புறஜாதியான என்னை பார்த்து நீ இயேசுவை ஆராதிக்கிறியே, இப்படி இருக்கிறியே, நீ இப்படி பொய் சொல்லலாமா, இப்படி விரோதமாக பேசலாமா, இப்படி நடந்து கொள்ளலாமா என்று அப்படி சொல்லுகிற விஷயம் முன்பாக நடந்திருக்குமே. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நான் நற்கிரியை செய்கிறதை அவர்களும் காணும்படிக்கு. அல்லேலூயா. என்னை கேட்க எவனும் இல்லைன்னா அனாம்தமாக நடக்கூடாது. இதை பாருங்க, ரோட்டுக்கு வந்துட்டோமா, ஒவ்வொரு விசுவாசிக்கு கொஞ்சம் கவனிக்கணும். ரோட்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட ஒரு சபை விசுவாசிக்கும் உங்களுக்கு எதுவுமே வருதுன்னு வச்சுங்களேன், ரோடுன்னு நிறைய விசுவாசி மறந்துடும். எவன் ரோட்டில் போகிறான் வரான்றதையும் மறந்துடுவீங்க. அவங்க கோபத்தை கொப்பளித்து ஊற்றணும். அதான் அவங்க அந்த டென்ஷனை ஊற்றணும். 4 பேர் நம்மளை பார்ப்பானே, இந்த சபைக்கு வரவன் தானேவன், ஆனால் அவன் ரோட்டில் நின்று இப்படிலாம் பேசுகிறானே, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களான்னு இந்த தெருவில் இருக்கிறவங்க சொன்னால் நம்ம இருக்கிறதுக்கே புண்ணியம் இல்லைங்க, இருக்கிறதுக்கே புண்ணியம். அப்போ என்ன செய்யணும்? 4 பேர் பார்க்குறான். அதனால் ஒருவேளை நியாயமாய் கோபப்படுகிறதாக இருந்தாலும் கூட என்னுடைய அக்கிரமமான வார்த்தை எனக்குள் வருவதை பயித்து புறஜாதியான் என்னை குறைத்து மதிப்பிட்டு விடாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக என் நற்கிரியை தெரியும்படிக்கு. சத்தியம் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. புறஜாதியாருக்கு முன்பாக என் நற்கிரியை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீ அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து. புறஜாதிக்கு முன்னாடி எப்படி நடக்கணும்? நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்போ அல்லேலூயா. புடலங்கா கசக்குதுன்னா உலகம் ஏற்றுக்காது, ஆனால் பாவக்காய் கசச்சா உலகம் ஏற்றுக்கும். ஒரு புறஜாதியை என்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தப்பு பண்ணால் அது பெரிய பிரச்சனையாக பேசப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, அவங்க என்னவோ, ஆனால் நான் கர்த்தருடையவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. யார் என்னை பார்த்து நீ இப்படி பேசுறியே, இப்படி நடக்கிறியே, இது நியாயமானு சில நேரங்களே எனக்கு வருத்தமாக இருக்கும். நல்ல மெசேஜ் கொடுத்துருப்பேன், எல்லாம் சரி, அங்கே போய் நின்று சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. சில நேரம் சபைக்கு வெளியிலே நின்று வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி இல்லை, நம்ம பேசுகிறோம், மற்ற விசுவாசி கூட நம்மளை என்ன நினைப்பாங்க, இல்லை வெளியில் நின்று பேசுகிறோம், ரோட்டில் போகிறவங்க என்னடா அது நம்ம பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அந்த கான்ஷியஸே நிறைய பேருக்கு இல்லை. தங்கள் அந்த இடத்துல அந்த கோவம் வரும்போது நான் யார் அப்படின்றவாங்க. ஏன்னா ஒரு விதமான அல்கஹாலுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. குடிச்சிட்டவன் பேசுவாங்க, குடிக்காதவனும் பேசுகிறது தான் பெரிய விஷயம். அப்போ நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் பாருங்கள். இங்கே தொத்தரன்று அங்கே ஆத்திரமாக நிற்கும். இல்லை, புறஜாதிகளும் நம்முடைய நற்கிரிகளை காணும்படிக்கு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புறஜாதிகள் முன்பாக நாம் யாராக இருக்க வேண்டும்? நற்கிரிகளை செய்கிறவளா. இதை கவனிக்கணும் நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ரோமர் 2வது அதிகாரம், ரோமர் சோத்ராம் 2வது அதிகாரம், அதில் 7ஆம் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து. சில நேரம் ஆமாம் ஜவமணி பைபிள் வாசி சர்ச்சுக்கு வந்து
சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னே அப்படியே முகம்லாம் மாறிடும், முக நாடியெல்லாம் வேறுபட்டுரும். அது வரைக்கும் உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இந்த கேரள் ரவுண்டில் என்ன ஆக போகுது பாரு தோத்திரம். அந்த அன்பின் பேர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நடக்கிறது நடக்கும். என்ன பிரசங்கம் மக்களே, பிராக்டிக்கலை எதுவுமே அப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க யாருன்னு காட்டிடுவாங்க. இவ்வளோ வார்த்தை இருக்கு, சரி இன்னொருத்தர் ஆப்போசிட்டாக இப்போ நம்ம கொஞ்சம் சைலண்டாக போவோம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் நாக்கு இருக்குது. எல்லாரும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டா யார் யாருக்கு உதாரணமாக இருக்க போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கும்பலாக போகும்போது அது ஒரு சாந்தமாக சொல்ல தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம், பாட்டு பாடிடலாம், கையை உயர்த்தி ஆராதிச்சிடலாம், கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் எளிதாக செஞ்சிடலாம். ஆனால் எதிர்மாறான சூழ்நிலைகளின் நடுவிலே நான் நற்கிரியைகளை செய்கிறவனாக, கர்த்தருக்கு ஏற்றவனாக, அவருக்கு பிரியமுள்ளவனாக நான் நடக்கிறேன் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாடிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம். என்னையும் சேர்த்தா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னையும் சேர்த்தா நீங்கள் என்னமோ பாவியை போலவும் நான் என்னமோ 100% நீதிமான போல நான் பிரசங்கம் பண்ணல. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் உங்களுக்கும் பண்ணுறேன், எனக்கும் சேர்த்தான் பண்ணுறேன். புரிந்து கொள்ளணும், நம்ம எல்லாருக்காகவும் தான். நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையா பைபிள் சொல்லுதல்ல, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவளாயிருங்கள். மூப்பரையா, பெரிய மூப்பரையா அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ வசனத்தை வேணாலும் படிங்க, அதில் ஒரு வசனத்தின்படியாச்சும் நடக்க நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்வார். விசுவாசிகள்கிட்ட சொல்லுவார். நிறைய வசனம் நீங்கள் படிக்கிறீங்க, அதை தெரியுன்றீங்க, எத்தனையோ வசனம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஏதாவது ஒரு வசனத்தின்படியாகிலும் உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளப்பார். ஒரு வசனத்தின்படியாகிலும் உன் லைஃபை நிறுத்தப்பாரு. பைபிள் எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு குறைச்சலாக இருக்குது. யூடியூப்பை திறந்தா பிரசங்கம். இங்கே ஒரு பிரசங்கத்தை கேட்டு பையன் வீட்டில் போயிட்டு யூடியூப்பில் அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார் லைனாக பார்ப்பான். பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போடுவான், வேற தோத்திரம். இப்போ இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ அல்லேலூயா. பிரசங்கம்லாம் இப்போ யாருக்கும் இது இல்லை. நான் சொல்கிறேன், நீ யூடியூப்பில் எத்தனை பிரசங்கத்தை கேளு, அதுவும் பசி ஆட்டாது. உன் சபையில் சொல்லப்படுகிற செய்தி மட்டும்தான் உன் பசி ஆட்டணும். அல்லேலூயா. சில நேரம் இந்த சந்தில் போனால் பெரிய வாசனையாக ஒரு மூக்கை தொலைக்கும். ஆனால் அது என் பசி ஆற்றிடுமா? நான் உள்ளே போனால் என்ன நினைப்பேன், நான் மேலே கீழே பார்ப்பேன், என்னடா இது, நான் என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தான் என் பசி என்ன செய்யும், ஆறும். சிலவங்களுக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தான் பாஸ்டர், அந்த கைலியை கட்டிக்கின்னு காலை நீட்டிக்கின்னு அதில் ஒரு சுகமாக சாப்பிட்ணும் பாஸ்டர். எனக்கு இந்த காலை மடக்கிக்கின்னு உட்காந்து சாப்பிட்டா ஃப்ரீயாகவே இருக்காது. நம்ம வீடு தாயா, காத்தோட்டமாக சாப்பிட்லாம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எப்படி ஓட்டமா? இங்கே எல்லாத்தையும் மூடிக்கணும், மறைச்சிக்கணும், அப்படி இப்படிலாம் சாப்பிடணும். ஆனால் நம்ம வீட்டுக்கு காத்தோட்டமாக புரியும்னு நினைக்கிறேன். தோத்திரம் விருப்பமாக எப்படியும் காலை இங்கே நீட்டிக்கணும் சாப்பிட்லாம், இப்படி நீட்டிக்கணும் சாப்பிட்லாம். நம்ம வீடு தாயா. அல்லேலூயா. ஆனால் வேறு இடத்துல போனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஐயோ என்ன சொல்லுவாங்களோ சில நேரம் 2 தட்டு கூட நம்ம ஃப்ரீயாக சாப்பிடுவோம். இல்லை எவன் நம்மள கேட்குறான். ஆனால் இங்கே கேட்டால் நம்மளை முண்டைக்கண்ணை வச்சுன்னு பார்த்துட்டே இருப்பான். ஒரு பந்தி போச்சு, இன்னொரு பந்தியும் போகிறான், 3வது பந்தியும் போகிறான். பெரிய ஒருத்தர் நல்லா சாப்பிடுவான்னு சொன்னான். அவன் பேர் என்னங்க, கும்பக்காரனாக இருப்பானோ, தூங்குவான், அவன் சாப்பிடுவான், சாப்பாட்டுறான், தோத்துறான். அல்லேலூயா. ஏன்? அதனால் சிலலாம் பார்த்தீங்கன்னா போதுங்க எனக்கு ஸ்டைலாக வர சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இன்னொருத்தவனுக்காக நீ பார்க்காத, உன் வயிற்றுக்கு நீ சாப்பிடு. அல்லேலூயா. அவன் காஞ்சி போன வயிறு, ஒட்டி போன வயிறு, அவனுக்கு ஒரு பிடியிலே என்ன ஆகிடும், பிட்டாயிடும். அவனுக்கு அவ்வளோதான் வச்சிருக்கிறார். அவன் அப்படி தின்னாமறது குடல் சுருங்கி போன குடல். தோத்திர சுருங்கி போனவன் அவன். ஆகவே அவன் குறைவாய் சாப்பிடுகிறான். என்ன கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு, நீங்கள் என்னவோ அதில் சாப்பிடுங்க சார். அல்லேலூயா. யாருக்காக உங்களை மாற்றாதீங்க.
பரிசுத்தமா நடங்க, அவ்வளவுதான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வந்தனே தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம். எங்கெங்கயோ வேற போகுது. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட வரல. முகவரை தான் சொல்லின்னு இருக்கிற. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருக்கிறது உண்மையானால் நான் 4 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இப்போவே நீங்கள் சிக்னல் கொடுப்பீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ ரோமர் 2:7 இப்படி சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவளா இருந்தால் கர்த்தர் எனக்கு மகிமையும் எனக்கு கனத்தையும் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் எனக்கு தருவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. யாருக்காக சோர்ந்து போகாதீங்க. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்களா உடனே முகத்தை சோர்வா வைக்காதீங்க. ஸ்தோத்திரிக்கிற உடனே அதிலிருந்து ரிலீவ் ஆயிடுங்க. டக்குன்னு உங்க முகநாடி காயினை போல என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம். எல்லாரும் திட்டுறாங்க ஸ்தேவான, எல்லாரும் திட்டுறாங்க. அவன் முகமோ தேவ தூதனின் முகத்தை போல என்ன செய்தது. இப்போ 4 பேர் உங்களை திட்டுறான், உங்கள் முகம் மாறுமா மாறாதா? ஆனால் ஸ்தேவானின் முகம் மாறல. 4 பேர் எல்லாரும் அவனை திட்டுறாங்க, அவனுக்கு விரோதமாக கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்துக்களினால் அவன் முகம் என்ன செய்யலை, மாறலை. சோர்ந்து போகலை, தள்ளாடலை, பின்வாங்கலை. இனி நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி இந்த சபை பொறுப்பை நான் எடுக்க மாட்டேன், எவனா பார்த்துக்கணும் போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் சோர்ந்து போகாமல். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருவேன்னு சோர்ந்து போகாமல் என்ன செய்வோம், நற்கிரியை செய்வோம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் கர்த்தர் எனக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை நல்லா தட்டி, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நற்கிரியைகள் என்கிற தலைப்பிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையார் நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே, எசப்பா, சொல்லப்பட்ட செய்திகள், கேட்கப்பட்ட வார்த்தைகளை புறந்தல்லாதபடிக்கு தங்கள் இருதய பலகையிலே எழுதி கொண்டு அவர்கள்படி வாழ ஜீவிக்க எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யுங்க. ஆன்லைன் வழியாக இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நற்கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் முழுதும் நடந்த எல்லா ஜெபங்களும் கூட இருந்தீர்கள். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேக வேண்டத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களிலும் அனைவரோடு கூட எப்பொழுது நற்கிரியைகளை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.